எதிரிகள் கட்டு கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த கட்டை உடைக்கிறதுக்கான மந்திரம் அது. இது வந்து எப்போ வேணாலும் நைட்டில் வந்து சுக்கிர உரை இல்லைன்னா செவ்வாய் உரையில் உட்காந்து இந்த மந்திரம் ஒரு 108 முறையோ இல்லை 1008 முறையோ ஜெபம் பண்ணிங்கன்னா எதிரில் யாராவது உங்கள் ஸ்தம்பம் பண்ணிட்டாங்க இல்லை கட்டு கட்டிட்டாங்கன்னா அந்த கட்டு உடஞ்சிரும். இந்த மந்திரத்தை வந்து கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு ஒரு 108 முறை ஜெபம் பண்ணி அந்த எலுமிச்சம்பழத்தை கையாலே அடித்து உடைச்சிடணும். தரையில் வச்சு கையாலே அடித்து உடைச்சிடணும் எலுமிச்சம்பழத்தை. இது பண்ணிட்டீங்கன்னா அந்த கட்டு உடஞ்சிரும். இல்லை அப்படின்னா அந்த அந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் தலையை ஒரு 3 முறையில் 9 முறையை சுற்றி கீழே வச்சு உடைக்கலாம். இந்த கட்டு கையிட்டால சாமியை கட்டு கையிட்டா கூட இந்த முறையை வச்சு உடைக்கலாம். சாமிக்கு ஒரு வேளை கட்டு கையிட்டாங்க அந்த தெய்வத்துக்கு வந்து பவர் இல்லை, வீட்டில் வந்து குலதெய்வம் உள்ளே வர மாட்டேங்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். குருஜி, இந்த புண்ணிய ஆத்மாக்கள் கூப்பிட்டு பேசுறதுக்கு வழி சொல்றேன்னு சொன்னீங்க. புண்ணிய ஆத்மாக்கள் கூப்பிட்டு பேசுறதுக்கு வழி சொல்றேன்னு சொன்னீங்க. இல்லை இப்போ நான் சொன்ன அதே மெத்தடே நீங்கள் பண்ணிக்கலாம், அவ்வளோதான்.